ஹலோ குழந்தைகளே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை மண்ணோடு பேசும் மரம். ஒரு கிராமத்து வாழ்க்கை கதை. குழந்தைகளே, மரம் பேசும்னா நம்ப மாட்டீங்க. ஆனா மண்ணோடு பேசுற மரங்கள் இந்த உலகத்துல இருக்குது. பூவரசங்காடு அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் இருந்தது. காலை நேரம் வந்தாலே பறவைகள் தான் முதல்ல எழுந்திருக்கும். அவங்களுக்கு பிறகு மண் எழுந்திருக்கும். அதுக்கு பிறகுதான் மக்கள். காற்றுல மரங்கள் வாசனை, வயல்வெளியில நெற்பயிர்கள் என அந்த கிராமம் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். அந்த கிராமத்தின் நடுவில் ஒரு பழைய ஆலமரம் இருந்தது. அந்த ஆலமரம் கிராமத்தின் காவல் என கருதப்பட்டது. அந்த ஆலமரம் யாராலும் நடப்பட்டதில்லை, தானாகவே வளர்ந்தது. ஆனா எல்லாருக்கும் நிழல் கொடுத்தது. கல்யாணம் நடந்தாலும் அதுக்கு கீழேதான், பஞ்சாயத்து நடந்தாலும் அதுக்கு கீழேதான், அழுகை வந்தாலும் அதுக்கு கீழேதான். சின்ன பையன் அருணுக்கு அந்த மரம் ரொம்ப பிடிக்கும். மரம் பேசுமா என்று அருண் எல்லாரையும் கேட்டுக்கொண்டே இருப்பான். அம்மா சிரிப்பாள், அப்பா தலையசைப்பார். ஆனா அவனுடைய பாட்டி மட்டும் சொல்வாள், அமைதியா கேட்டா மரம் பேசும். ஒரு நாள் கிராமத்துக்கு ஒரு அறிவிப்பு வந்தது. புது சாலை, புது பாலம் என்று. பழைய ஆலமரம் அகற்றப்படும். கிராமம் அமைதியானது. அமைதியா இருந்தது அந்த மரம் மட்டுமல்ல, அருணும் தான். சில பேர் சொன்னாங்க, மரம் போனா வளர்ச்சி வரும். சில பேர் சொன்னாங்க, மரம் போனா கிராமம் சாகும். அருண் மரத்தை கட்டிக்கிட்டு அழுதான். அந்த இரவு மழை பெய்தது, இடி முழங்கியது, மின்னல் வெட்டியது. அருண் மரத்துக்கீழே நின்னான். அப்போதான் மரத்தின் குரல், அருண் என்று. அவன் அதிர்ந்தான். நாம் போனாலும் நிழல் போகக்கூடாது என்று மரம் சொன்னது. நிழல் அப்படின்னா என்ன என்று அருண் கேட்டான். நீங்க ஒருத்தருக்கொருத்தர் தர அன்புதான் என் நிழல். அடுத்த நாள் அருண் பேசினான். மரம் பேசின கதைய கிராமத்துக்கு சொன்னான். பெரியவர்கள் சிரிச்சாங்க. ஆனா அருண் ஒரு விஷயம் செய்தான். மரத்துக்கு பக்கத்திலே 100 கன்றுகள் நடப்பட்டன. கிராமத்து மக்களும் ஆலமரத்தை வெட்டுவதற்கு அனுமதிக்கவில்லை. ஆனா சாலை வந்தது, பாலம் வந்தது. ஆலமரம் போகவில்லை. சாலை மரத்தை சுற்றி வளைந்தது. பூவரசங்காட்டில் இன்றும் அந்த மரம் நிற்கிறது. அதுக்கு கீழே குழந்தைகள் விளையாடுகிறார்கள். அருண் இப்போ மரங்களை காக்கும் மனிதன். மரம் பேசாதுன்னு நினைக்காதீங்க, நாம் கேட்காததால தான் அது அமைதியா இருக்கு என்றார் பாட்டி. கதையின் கருத்து: வளர்ச்சி அவசியம், ஆனா வேர் மறந்த வளர்ச்சி வறட்சிதான். மரம் வளர்ப்போம், மழை பெறுவேன், மகிழ்ச்சி அடைவேன். மேலும் இது போன்ற கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.